பொழப்ப பார்க்கணும் எல்லாம் பார்க்கணும் வந்து ஒரு என்ன சொல்றது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குறாங்க. அவங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. நம்ம தான் வந்து சொல்லிட்டே இருக்கணும். அதெல்லாம் போய் அவங்க மேலே எதுவும் சொல்லிட்டு இருக்க முடியாது. எல்லாருக்கும் நான் கேம் ஆடிட்டு இருப்பாங்களா சாவெல்லாம் சாப்பிட்டு. ஆனால் 2.0 கிட்ட ஒரு ஃபைட் வருது. என்ன யுவிஓபி டீம் வந்து ஃபைட் எடுக்கிறாங்க பாருங்க. 2.0 கிட்ட ஒரு ஃபைட்டு யுவிஓபி டீம் வந்திருக்கான். யுவிஓபி லைவ் மட்டும் வந்திருக்கான். இவங்க வந்து அடாப்ட் பண்றது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு இவங்களுக்கு. ஏன்னா இவங்க ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஈவெண்ட் மட்டும் பிராக்டிஸ் பண்ணால ரெண்டாவது ஈவெண்ட் வந்து இவங்களுக்கு கதறும் அப்படியே கதறிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பண்றது தெரியல. மேல எங்கடா இறங்குறது, கீழே இறங்குறதா, அங்க இறங்குறதா, இங்க இறங்குறதான்னு தெரியாம இருக்கு உங்களுக்கு. இப்போ எல்லாருமே பாய் ஈவெண்ட் தான் பிராக்டீஸ் பண்ணாங்க. இந்த ஈவெண்ட் யாருமே ஒரு புரோட்டா கூட மதிக்கல. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஐயோ நேத்தே சொல்லிட்டேன். ஒரு இறாங்கல், ஒரு மிராமர், ஒரு பாயி, ஒரு குரூட்டு, ஒரு மிராமர், ஒரு பாயி, ஒரு குரூட்டு சொல்லிட்டேன். நான் மிராமருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மிராமர்ல இவனுக்கு மட்டும் மிராமர்ல ஈவெண்ட் விட்டுருந்தானு வச்சுக்கோ. ஒரு பாயி இறாங்கல், ஒரு பாயி மிராமர், ஒரு குரூட் இறாங்கல், ஒரு பாய் மிராமர், பாய் இறாங்கல் போட்டிருப்பேன். அப்படி இருந்திருக்கும். அந்த மாதிரி இருந்திருக்கும். கெடுத்து விட்டானுங்க எல்லாத்தையும் கெடுத்து விட்டானுங்க. சாகோவை துரத்துறாங்க ஒரு டீம். அடிக்கிறாங்க தண்ணி வண்டி புகைக்கிறாங்க. யஷ் வந்துன்ற ஒரு டீம் 12 மெம்பர் விடுறதில்ல. மிராடா வச்சு துரத்துறாங்க சாகோவை. அவ்வளவுதான். எல்லாம் ஈவென்ட்டுக்கு வந்து அவங்க எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பக்கத்துல ஈவென்ட்ல தான் சண்டை போடுவாங்க. நினைக்கிறேன் தற்கொலையானது. இல்ல எடுத்துட்டு போறாரு. அந்த பக்கம் கிளவுட் கிஸ்ஸா இருக்காரு. அவ்வளவுதான். கன் இல்ல, ஒண்ணுமே இல்ல. கண்ணே கிடையாது. அவ்வளவுதான். மாறானம் முத்தப்பட்டது. எல்லாருமே யாஸ்னியால இருக்காங்க. தெரியுதா இல்லையா? இவங்களுக்கு அது தெரியல. இவங்க அதை விட்டுட்டாங்க. மெயின் ஈவென்ட்ல மோஸ்ட் ஆஃப் தி டீம்ஸ் யாருமே இறங்கல. அங்க பாருங்க யாஸ்னியால வெறும் 2 டீம். மறந்துட்டாங்க இவங்க. மறக்கடிக்கப்பட்டது. ஈவென்ட் வந்தா பிங் அடிக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் ஈவென்ட்ட விரும்ப மாட்டாங்க. மறுபடியும் போய் லூட் எடுக்கணும்ல, கார் எல்லாமே எடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க பாருங்க. நீங்க பாருங்க பிடிஎஸ் எல்லாம் பாருங்களேன். பிடிஎஸ் பாருங்க 2.0 எம்பிடிஎஸ் எல்லாம் பாருங்களேன். இங்க 5 ஈவென்ட் எம்பிடிஎஸ் கூட எம்பிடிஎஸ் இங்க தான் பாருங்க கோச்சிங்ல. ஆமா 5 ஈவென்ட் இருக்கு. இவர பக்கத்துலயே சாண்டா ஈஸ்ட் தனியா போய் எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு ஈவென்ட்ல ஒரு 4 டீம் இறக்கி தான் ஆகும். ஆனா மொபைல் பீட்டர்ஸ் அந்த இடத்த புடிச்சிட்டாங்க. நம்ம இடம் நம்ம போச்சிங்க தான் இறங்குவோம். வாங்க போச்சிங்கள போட்டு பழக்கலாம் அப்படின்னு. மொபைல் பீட்டர்ஸ் எப்பவுமே தரமா இருக்காங்கப்பா. ஆனா போன மேட்ச் வின் பண்ணிருந்தா ஸ்லாட் 1 ப்ரோ. ஸ்லாட் 1 அப்படி போய் ஒரு வெற்றியை போய் கையில கொடுத்துட்டு வந்துட்டானுங்க ப்ரோ. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னடா வெற்றியை விட்டீங்களே அப்படின்னு. அவசரப்பட்டிய பரமா ஜூயிஸ் எப்படி செத்தானே தெரியல. ஜூயிஸ் செத்துட்டானா அந்த ஜோன் அந்த கடைசி அவங்களுக்கு மேக் பண்ண வரல. இது ஜூயிஸா ஜூயிஸ்ன்றாங்க அக்கா. அதான் அவ பழைய சயின்டிஸ்ட் ஏதாவது வச்சிருப்பா. அதுக்கு ஏதாவது ஜூயிஸா ஜூஸ். ஓகே நீங்க என்ன சொல்றீங்க? ஜூஸ் நீ ஜூஸ் ஆமா பொக்கி விட்டுரு. அவன் ஜூஸ், நான் சொல்றது ஜி. இவனுக்கு இது இங்கிலீஷ்ல என்ன வேர்டு, இது என்ன அர்த்தம் தெரியாம இவன் ஏதாவது பேர் வச்சுன்னு வருவான். இதை எப்படி என்ன படிக்கிறது? நமக்கு என்ன வருது? ஜூஸ். கிரேக்க கடவுள்ரா. டாடி கிராட்டோஸோட டாடியா? ஓகே கேம்லயே தான் குடி இருக்கு. ஆனா கேம் விளையாடல அப்படி. எல்லா கேமும் ஆடுவாங்க, நல்லா ஆடுவாங்க. எல்லா ப்ரோ பிளேயர் கிடையாதுண்ணே. அண்ணே யுவா இன்னைக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிச்சு. ஷேர் எனக்கு ஒரு வெறியான சப்போர்ட். என்னன்னு கேளுங்களேன். சொல்லு. நான் சொன்னேன் டிடிஎம் பத்தி பேசிட்டு இருந்தோம். அது யுவா என்ன சொல்லுது, ஷேரன்னா டிடிஎம் காட் ஆயிரும் இன்னும் கொஞ்ச நாள்ல. பயங்கரமா விளையாடுவான் ஷேர். உங்களுக்கு ஆபிஓபி அகால மரணம் அடைந்தான். ஆபிஓபி மரணத்தை முத்தமிட்டான். சாண்டா எக்ஸ்போர்ட்ஸ் போடு 1v3 பண்ணான். 1v4 ரா. அம்மா டாம் சாண்டா எக்ஸ்போர்ட்ஸ் டாம் இஸ் லைக்
புதுனியா இல்ல இப்ப பேர் மாத்தி வந்திருக்காங்களா? சாண்டா சாண்டா தெரியுமா ப்ரோ? உங்க நோவா சாண்டா அவங்க சாண்டா ஸ்போர்ட்ஸ் நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸா மாறி வந்திருக்காங்க. மாறி உருமாறி வந்திருக்காங்க. உருமாறி கருமாறி மாறி மாறி அப்படின்னு. தங்கம் டீம் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க. ரியா டசஸ் தங்கம் டீம் போயிட்டு இருக்கு. கையில ஊத்துறாங்க தங்கம். என்ன பீட்டஸ் போற இடத்துல வந்து வேற ஒரு டீம் இருக்கு. ரோல் வந்து குமிஞ்சு குமிஞ்சு ரூட் அடிச்சிட்டு இருக்கான். ஈஸ்வா கேமிங் கார்ல வந்துட்டு இருக்கான். ஆமா சண்டை நடக்குது. பீட்டஸ் சண்டை நடக்குது. பீட்டஸ் நடக்குது. ஓடு போடு கோஸ்ட் சீட் சேஞ்ச் பண்ணல அடிக்கிறாப்ல. கோஸ்ட்ல கார் ஓட்டு பிள்ளையா இப்பதான் எனக்கு தெரியுது. कभी ट्रेडिंग में ऐसा हुआ है कि प्रॉफिट बढ़ेगा। அப்புறம் எல்லாம் வந்து சோம்பேறி தான். மொட 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 தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்படின்னா மொடைனா வந்து கோயம்புத்தூர் பஸ்ல வந்து சோம்பேறி. கிண்டல் கிண்டல் பண்றதுக்காக சொன்னோம். கடைசியில் அதுவே எனக்கு பழக்கமாகுது. மொட மொடன்னு சொல்லி சோம்பேறி சோம்பேறி. என்னது புரியல? என்ன சார்னு எது சொல்ல வந்தியா? அவர் சீனியர்ன்ற இதுல வந்து உட்கார்ந்து ஜாலியா கார் ஓட்டுறாரு ஈஷா ப்ரோ. சீனியர்ன்ற முறையில வார்ல சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது. போட்டு அடிப்பாங்க எல்லாரும். வரோம் போறோம். இல்ல அவர் சுத்துவாருனே கோஸ்ட் ப்ரோ. அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பண்ணுவாரு? இல்ல மொபைல் பிளேயருக்கு வந்து ஸ்ப்ரே கரெக்ட்டா வரும். இரிவா சொல்லு சொல்லு. அப்படிங்கறாரு. சொல்றா சரண். நான் சொல்றேன் பாருங்க ப்ரோ. நம்ம 2.0 நம்ம வாங்க நம்மளுடைய ஆளுங்களை பாப்போம். இன்னும் பாருங்க யாஸ்னியால நம்ம ஜிஎஸ் 2.0 இப்ப இவரு ஏதோ சொன்னி அத சொல்றா முதல்ல முழுசா. இதான் ப்ரோ கோஸ்ட் ப்ரோ வந்து டிரைவர் சீட்ல உட்கார்ந்து நானே பார்த்தது இல்ல. எப்பயாவது ஓட்டுவார் ப்ரோ. சிச்சுவேஷன் கொடுத்த மாதிரி தானே. டீம் அவங்க மேன் டவுன் ஆயிட்டாங்கன்னா அவரு தான் கார் ஓட்டணும். நான் பார்த்தோடையும் ஒரு ஸ்ப்ரே தான் பண்ணியிருக்காரு நிறைய டைம். சாக்கோ எல்லாம் ரீகால் பண்ணிட்டாங்க. மஞ்சவயிறு கொண்டாங்க. மஞ்சவயிறுல இருந்து வெளியே போனா நம்ம அகால மரணம் அடைஞ்சிரும். நம்ம மஞ்சவயிறுல ஒரு வேலையை பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் மஞ்சவயிறு கொண்டாங்க. எம்எல்ஜி ஃபைட் போகுது நினைக்கிறேன். எம்எல்ஜி ஜெயிச்சுதான் சரித்திரமே இல்ல. எம்எல்ஜி தூக்கிட்டு பேசாம ஏபிசியை போட்டுறலாம்னு நினைக்கிறேன். எம்எல்ஜி வந்து அன்னைக்கு ரொம்ப நாளா ஜெயிக்கல. ஏபிசி வேற ஸ்லாட் கேட்டேக்கிறாங்க. ஆமா அதுக்கு முன்னாடி 10 பேர் ஜெயிச்சிருக்காங்க. எம்எல்ஜி ஸ்பீடிங் ஒரு நாக் வாங்கிருக்காரு. பிரியாம ஒரு ஃபிளாங்க் சாக்கோ கிட்ட இருந்து புஷ் பண்றாங்க. BTS 2.0 புஷ் பண்றாங்க. மேல வர எம்எல்ஜி ஐவரி டோனி ஃப்ரண்ட் லைன் கோகு இஸ் மறுபடியும் நோக்கு ஒரு பிரியாம ஃபிளாங்க் சாக்கோ அவங்க கேம் சேஞ்ச் பண்றாங்க. இன்னும் 2 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க எம்எல்ஜில. எம்எல்ஜில ஸ்பைசியும் மித்துலேஷன்றவங்க தான் இருக்காங்க. ஸ்மோக் போட்டு மிஸ்டர் எம்எல்ஜி ஸ்பீட காப்பாத்துறாங்க. ஓகே ஸ்பீட் காப்பாத்துறாங்க. ஆனா இல்ல ஸ்பீட் ஹாரம் வர மாட்டேங்குது. 4 பேர் ஏறாங்க. ஐவரி க்ளோஸ் வந்துட்டாங்க. டிபிஎஸ் அவ்வளவுதான். ஒரு அடியில 2 பேர் நாக்கு. சாக்கோ நாக்கு. ராடு காப்பாத்தா. ராடு கவர் மேட்ச்ல ராடு குடுறோம். டீமுக்கு சினர்ஜி இருக்கு, சிங்க் இருக்கு, பொறுமை இருக்கு, அறிவு இருக்கு. அதனாலதான் அவங்க ஒரு ஷைனா வராங்க இந்த சீசன். நம்பர் 1ல இருக்காங்க. நம்பர் 1 இருக்கு. நம்பர் 1 இருக்கு. அத விட்டு நம்பர் 1 இருக்கு. ஸ்லாட் 1க்கு முதல் முறையா நான் வாழ்க்கையிலே ஸ்லாட் 1 வரதுக்கு BTS இப்படி கதறி நான் இப்பதாங்க பாக்குறேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு நாள் விடுவாங்க, 2 நாள் விடுவாங்க, 1.5 வாரம் கைஸ் ஊரை போட்டு அடிக்கிறானுங்க ப்ரோ. முதல் முறை கைஸ், முதல் முறை நான் அதை பாக்குறேன். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 4 மேட்ச் இருக்கு. 4ல 2 மேட்ச் ஜெயிக்கணும். அப்பதான் ஸ்லாட் 1 வர முடியும். இல்லைன்னா இன்னைக்கும் ஸ்லாட் 1 BTS தான் 2.0 தான். படம் ஓட்டிட்டு இருக்கான் ப்ரோ. படத்தை உடைக்க யாரா வருவாங்களா? அவன் படத்தை அடிக்க யாரா வருவாங்களா? அவனுக்கு தெரியுது ப்ரோ யார அடிச்சா நம்ம ஸ்லாட்டுக்கு வந்து பிரச்சனை வராது அப்படின்னு. அவங்களே தான் ப்ரோ அடிக்கிறாங்க. இவன் வேணா ஜெயிச்சுட்டு போயிட்டோம், இவனுக்கு ஜெயிக்க கூடாது, இவங்க ஜெயிச்சா நம்ம கிட்ட வருவானுங்க அப்படின்னு. BTS போய் இல்லைவா BTS போய் 2.0 உடைச்சா மட்டும்தான் இனிமேல் BCS ஆல ஜெயிக்கவே முடியும். இல்லன்னா அவ்வளவுதான். ஆமா இல்லன்னா BTS உடைச்சிக்கிட்டே இருப்பான். அது கஷ்டமா இருந்துட்டே இருக்கும். தப்பி தவறி 2.0 வீழ்ச்சி ஆகி OGBTS எழுச்சி பெற்று OGBTS ஸ்லாட் 1 வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா 2.0 ஸ்லாட் 1 பக்கம் பார்க்க கூட முடியாது. அதுக்கு அவங்க பயங்கரமா போராடணும். அவங்க ஏன்னா இப்போ ஃபார்ம்ல இருக்கு ஒரு 4 பிளேயர்ஸ். OGBTS ஸ்லாட் 1 எடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய மொத்தத்தனமான போத கார்ல அடிக்கிறான் டோம்புன்னு.
இது பாத்தீங்கன்னா மொபைல் பிடிஎஸ் ஃபைட் இல்ல குமார் நீங்க வந்து ஸ்லாட் ஒண்ணு விட்டு கொடுப்பீங்களா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்ல மாதிரி தெரியுது. பாப்போம். ஆமா அண்ணே எங்க விடுவானுங்க இங்க ஒரு ஜூஸ் டீமுக்கு ஒரு டீம் 14க்கு ஒரு ஃபைட் போகுதுங்க. எல்லாம் சிசிஎம் அடிக்கிறான்டா. யாருமே ஒருத்தன் கூட போக மாட்டேங்கிறானுங்கடா. யாருமே ஒருத்தன் கூட போக மாட்டேங்கிறானுங்க. எல்லாம் சிசிஎம் அடிக்கிறானுங்க. வெறியா 4 பேர் ரீகால் இருக்கு போல. இவங்க ரீகால் இருக்கிறதுனால செத்ராலும் தூக்கிக்கலாம் அப்படின்னு நினைச்ச ஒரு தைரியத்துல ஆடுறானுங்க போல மொபைல் பிடிஸ். ஆமா 3 பேர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் ஒருத்தன் வண்டி ஒருவேளை போன இந்த இது நடந்துச்சுல 2.1 அதனுடைய நினைப்பா ஆடிட்டு இருக்கானுங்களோ. ஓ இதுல வந்து நம்ம கில் அடிச்சா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தருவாங்க ப்ரோ அப்பதான் நினைக்கிறேன். அப்படி நினைச்சு இல்ல அவங்க வந்து அந்த மொபைல் பிடிஎஸோட பாயிண்ட் என்னன்னா அவங்க எப்பவுமே சென்டர் மட்டும் எடுப்பாங்க. ஜோன் முடிஞ்ச இடத்துல செகண்ட் சென்டர். பிடிஎஸ் இன்னமும் ஜோன் வெளியவே இருக்கு. இன்னமும் வெளியவே இருக்கு. கடைசி நேரத்துல வரலாம். நம்ம வெற்றி என்ன பிராக்டிஸ் பண்ணாலும் வெற்றி பெற முடியல. பிராக்டிஸ் பண்ணி நம்மளால வெற்றி பெற முடியலன்னு பிடிஎஸ் கொஞ்சம் உண்மையாலுமே கொஞ்சம் லைட்டா தோண்டு தான் போயிருக்கு. பிடிஎஸ் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு வேணும்னா கண்டிப்பா வந்து ஏதாவது டிஃபரெண்டா ஏதாவது பண்ணி ஆகணும். பாப்போங்க. அதே கட்டத்துல ஏவியோட டிவைஸ் செக் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏவியோட கேம் பிளே வந்து டோட்டலா வந்து டிஃபரெண்ட். செக் பண்ண பிறகு வந்து டோட்டல் டிஃபரெண்ட். ஏவியா மறுபடியும் எப்ப வேணா செக்கிங் பண்றோம்னு தெரிய மாட்டேங்குது அவனுக்கு. மறுபடியும் அவன் இப்போ விளையாடவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லுவாரு. விளையாடவே மாட்றான்ற. அதுக்கு முன்னாடி ஏவியோபியோட கேம் பிளே இப்படி கிடையவே கிடையாது. அதே ஹைப்பர்சானோட கேம் பிளே இந்த This year I knew how to make him feel special. கிடையாது. அதே ஹைப்பர்சானோட கேம் பிளே இந்த ஷானக் மேட்ச் எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அது நம்ம சொன்னா வந்து சும்மா நெகட்டிவ் ஸ்பிரிட் பண்ணிடுவாங்க. ஆனா அது உண்மை பண்ணுவாங்க. ஸ்மோக்குள்ள போட்டு எஸ்ஓபிடிஎஸ் ஒரு 1v3 இல்ல 1v4 பண்ணிருப்பான். படுத்துக்கிட்டே 1v3 பண்ணிருப்பான். ஞாபகம் தானே? ஆமா அவனுக்கு கூட ஸ்மோக் கிளியர்ஸ் கதறிட்டு இருப்பானுங்க. கரெக்ட் அப்படிதான் சொல்லி கதறுவானுங்க. ஆனா இப்போ அந்த மாதிரி ஒரு கேம் பிளே நான் ஹைப்பர் சாண்ட பார்க்கவே இல்லை. இதுவுமே உண்மை. அதே கட்டத்துல என்ன சாட்ல எஸ்ஆர் ப்ரோன்னு பார்த்தா நம்ம எஸ்எக்ஸ்பிஎஸ் ஜெயிச்சதுக்காக வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. கிருன்னு. ஓகே பிடிஎஸ் இப்போ ஜோன் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. At MS Gaming's 4 மொபைல் பிடிஎஸ் ஒரு எழுச்சி இல்லாம ஒரே ஒரு டீம் தான பண்ண சொல்லுங்க ப்ரோ. இல்ல இப்படியே பண்ணிட்டு இதால ஆமா அப்படியே இப்படியே இருக்கட்டும். அது ஒரு பிரச்சனையா இருக்க. நம்ம அதுக்கு ஒரு வழி நம்ம ஏற்படுத்தி கொடுக்க கூடாது. பிளேயர்ஸ் வந்து ஒரு இதா பேசுறான்ற ஒரு கம்ப்ளைண்ட் நமக்கு தேவையில்ல. கமெண்டேட்டர்ஸ் வந்து கமெண்டேட்டராகவே இருக்கிறது பெட்டர் தான். ஏன்னா அவங்கள இமிடியேட் பண்ணி அவன் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன அவனுக்கே விளையாட தெரியாது, அவனை பெரிய மயிரா அப்படின்றதுக்கு பதிலாக அவன் இதுவே பெட்டர் தான். பெட்டர் ஒரு தப்பு சொல்கிறாங்க அப்படின்னா அவன் மேலே அது தப்பும் கிடையாது. அதுக்கு பெட்டராக அவன் திருத்திக்கிறதே பெட்டர் தான். அவன் எதுக்கு போய் வண்ணத்தை வாங்கிட்டு இருக்கணும்? அன்றைக்கி நீங்கள் தானே போட்டு எல்லாம் அடி நடிச்சிங்க அவனை. சாரி கேட்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஓவர் திமிர் கட்டுறீங்களா? அவ்வளோதான். நாங்கள் சிம்பிளாக ஓகேடா தம்பி நீ கொஞ்சம் அமைதியாயிக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டா முடியும். அவனும் அமைதியாக்கி போகிறோம். அவ்வளோதான். நாங்கள் என்ன ரோபோட்டா? எங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் எதுனாலும். அவ்வளோதான், முடிச்சு. நான் தான் சொல்லிட்டேன் அன்னைக்கு பண்ணக்கூடாது, சில விஷயம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது தான். OBBDXக்கும் SXBDXக்கும் ஒரு ஃபைட்டு. ஆனா இவனுங்க மொபைல் பிடிஎஸ் அகைன் இதை பண்றானுங்க. ஆனா கடைசியில வந்து ஃபினிஷ் யுவா டீம் மாதிரி இது ஒரு டீம். எல்லாமே கரெக்டா பண்ணுவானுங்க, ஜோன் எடுப்பானுங்க, ஃபைட் கரெக்டா பண்ணுவானுங்க, ஈவென்ட் டாமினேட் பண்ணுவானுங்க. எல்லாம் பண்ணி வந்து யுவா வச்சிட்டு மட்டும் பண்ண மாட்டாங்க. யுவா வச்சிட்டா யுவா கால் ஐயோ இவன் கால மூஞ்சி வேற கால சொல்லியா? கால மூஞ்சி வேற வந்து சொல்லியா? இவால அவ்வளவு மோட்டிவேட் பண்ணனே. இத்தனைக்கும் நான் சொன்னேன், யுவா நீ எல்லாம் வந்து நல்லா விளையாடுற, நீ ஐஜிஎல் சொல்றது நீ கேளு, அவர் சொல்ற டீமை மாத்து, உனக்கு டீம் செட் ஆகும்னு தோணும், அப்ப செட் பண்ணு. இப்பன்னா நீ இவனுக்காக கதறிட்டு இருக்க. ஒண்ணுதான் நல்லா வெறும் சும்மா வாய் உதாரணம். அந்த டீமே தற்கொலை டீம். அந்த டீம்ல போராடுனதே இவன் மட்டும் தான்டா. நீ நான் பாப்போம். என்ன இவன் மட்டும் உயிரோடு இருக்கா? ஐயோ அப்படின்னு கதருவா அப்படியே புடிச்சு. ஐயோ என்னடா பாவமா இருக்கு அப்படின்னு. வார்ல எத்தனை 1v3 எத்தனை மொபைல் இது என்ன பிடிஎஸ் ஜிபிடிஎஸ் ஒரு டீம் இருக்கும்போது யுவாவோட பெர்ஃபார்மன்ஸ் அத்தனை பேர் நடுவில் யுவாவோட பெர்ஃபார்மன்ஸ் தனியா தெரியும். எத்தனை 1v3 எத்தனை 1v2 வார்ல
உண்மையாலுமே இதெல்லாம் சும்மா சீன்காக சொல்றது இல்ல. இவன் வேணா சீன் அதெல்லாம் போட்டா உன்னுடைய ரெக்கார்டு. இவ சீன் போட்டா பெண்கள் செட் ஆகாது அது செட் ஆகாதுன்னு ஆமா, ஆமா. வாய் விட்டுட்டு போய் அடிச்சு ஜெயிப்பான்னு பார்த்தா தோத்துட்டு வந்துட்டா. இப்ப அவனா வந்து இவளை கலாய்க்கிறாங்க. இவளே ஒண்ணு போய் ஜெயிக்கல சும்மா உதாரணத்துக்கு தெரிஞ்சா அப்படி பிரியா பாத்தல்ல பிரியா தான் வந்து மோட்டிவேஷன் எடுத்துக்கணும். உண்மையாலுமே அந்த பொண்ணு வெற்றி அந்த பெற்று பொண்ணு பாரு கூட்டு போய் ஆமா என்ன நடந்தாலும் அதுவே வந்து திருத்திக்கிச்சு. நீயும் அதுதான் பண்ணணும். நீ வந்து டீம் சேஞ்ச் ஸ்கேலு எடுத்துட்டு போய் வா. நீ வந்து கமெண்ட்ல பிரியா கேமிங் 10 பேரை மாத்துச்சு. பிரியா கேமிங் அத மாத்துது அவனை மாத்துது இவனை மாத்துது அவனை மாத்துது. ஜெயிக்கல்லாம் தூக்கி போடுது. இவன் வேணாங்குது அவன் வேணாங்குது. அத்தனை பேர் மேன்லாம் மாத்தி கூட்டது வெறியா ஜெயிச்சாங்க. இவன் நான் சொன்னா அத்தனை வாட்டி சொல்லுவேன். இவன் தற்கொலை பண்ணிக்குவாண்டி இவனை கூட்டு போத வேணானா இல்லனா இல்ல இருக்கேன் அண்ணா நான் இவனை வச்சு ஜெயிக்கிறேன் இவனை வச்சு எங்க நீ ஜெயிப்ப உயிரோட இருந்தாலும் ஜெயிப்ப நீ உயிரோட இருக்கணுமே அப்படின்னு. இவளுக்கு அவங்க கூட பேசுறதுக்கு ஜாலியா வச்சுக்கிறான். அவங்க இவங்க அக்கா 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 அக்கான்றாங்களா காக்கா பிடிக்கிறவன் வேலையாக மாட்டான்னு இது தெரிய மாட்டேங்குது. அக்கான்ற வேலையாவது. ஆமா லெப்ட்ல போ ஆடு மேட்ச் ஜெயிக்கிற ஆடுறவன் தான் விளையாடணும். அக்கா வாங்கக்கா அக்கா இந்தாங்க மெட்ஸ் வச்சுக்கோங்க அக்கா இந்தாங்க லெவல் 3 வெஸ்ட் லெவல் 3 ஹெல்மெட் போட்டுக்கோங்க அப்படின்றான். இந்த புள்ள அவன் அதுக்கு ஏமாந்துக்கிட்டு ஐயோ பரவாயில்லையே நம்மள இப்படி கொண்டாடுறாங்களே நம்ம இந்த அணி வச்சா ஜெயிக்க முடியும் அப்படின்னு நமக்கு அடிமை சிக்கிட்டாண்டா அப்படின்னு. அது இவளுக்கும் மைனஸ் அவளுக்கும் மைனஸ். அவங்களுக்குமே அவனுங்களும் காக்கா பிடிக்கிறதா இருக்காங்க வெளியே விளையாடுறது பவர் காமிக்க முடியலானுங்க. லெவல் 3 ஹெல்மெட் இவளுக்கு கொடுத்துட்டு அவன் செத்துதான் போவா. அவனால வரல வந்துடுறான். கடைசி வரைக்கும் இப்படிலாம் வெளியே வர முடியாது. நீயும் போய் விளையாடணும். நீங்க யோசிச்சு பாருங்க நீ செகண்ட் பிளேஸ்ல வந்து எத்தனை மேட்ச் முடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட 3 வெற்றி இந்த சீசன் வரல. உன்னோட 3 வெற்றி நீங்க சும்மா கொடுத்துருந்தீங்க. அதுல ஒண்ணு வந்து இராங்கல் அந்த மேட்ச்லாம் நீ மட்டும் தான் விளையாட. 2 பேரும் அவனுக்கு தானாவே அவனுக்கு வந்து இனத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க உன் டீம். எப்போ வந்து டைம் ஒரு லாஸ்ட் ஒரு ஸ்குவாடு 3v3 4v4 வரும் அப்ப நம்ம தானா செத்துடலாம் இவன் மட்டும் போராட்டம் நினைச்சு டக்குனு செத்து போயிடுவானுங்க. நம்ம 2 பேரும் தான் பாப்போம். ஷாக்குள்ளேப்பா சாரி வெளியே வந்து நான் கூட அக்கா செத்துட்டாங்க அப்படின்னு அவன் அத கூட புரிஞ்சுக்காது. என்ன ஷாக்கு இருந்து வெளியே போய் செத்துட்டு வரா அவனை போய் கூட்டு வச்சிருக்கா அப்படின்னு சீரியஸா. ஆனா எஸ்ஓபிடிஸ் கிட்ட ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கானே அப்படியே ஒரு கவர் மட்டும் பண்ணீங்களா. மொபைல் டீம் முடிக்கிறாங்க. மொபைல் டீம் நாக் வச்சிருக்காங்க. கோட்டை துரத்துறாங்க. கோட்டை முடிக்க போறாங்க நினைக்கிறேன். the master mind அந்த ஓ பழிவாங்கடா எல்லாரும் சொல்றாங்க. ஆமா ப்ரோ வண்டி பஞ்சு பறந்துட்டாரு. ஆனா ஒன் எஸ்பி தண்ணில குதிச்சாரு. சேஃப் அண்ட் செக்யூர். ஆமா மேல இந்தி போட்டு ஊனி ஒரு ஆட் இருக்கும் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க பீட்டஸ் கூட அடிக்கலாம். எப்ப இருந்தாலும் ஒருத்தன் பேசும்போது இன்னொருத்தன் பேசுனீங்கன்னா நீங்க என்ன பேசுறீங்கன்றது வெளிய அடிக்க முடியாது. வீட்டஸ் மொபைல் அடிக்க முடியாது. வீட்டஸ் கூட அடிக்கலாம். ஆனா வீட்டஸ் மொபைல் அடிக்கிறது கொஞ்சம் கடினம் தான். அங்க எல்லாம் கொஞ்சம் கோலார் பிளேயர்ஸ் சில பேர் இருக்காங்க. கோலார் கட்டி விட்டுருவாங்க. அடிச்சறானுங்க அண்ணே. மேல சேரும். ஒரு மாதிரி மேல பாருங்க ஐவரி போறான். ஐவரி வெரியான மோட்டர் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கார் அடிச்சுறாங்க. மொபைல் பிடிஎஸ் முடிக்க பாக்குறாங்க. அங்கேயே வச்சு லாக் பண்றாங்க. அவ்வளவுதான். ராட்ரிக்கு ஒரு நாக்கு. ஒரு அருமையான ராட்ரிக்கு கோட் வந்து நாக்கு எடுத்துருக்கான். முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். முடிக்க முடியுமா? என்ன மொபைல் டீம் போட்டு கார்ல உடைக்கிறாங்க. ஒரு கார் வந்து கார் அடிக்கிறான். மாஸ்டர் மைண்ட் வேலையை காட்டுறான். மாஸ்டர் மைண்ட் வேலையை காட்டி கொண்டிருக்கிறான். வெளியே மட்டும் நீங்க ஓபன் பிளேஸா இருந்தா ஐவரி போடுற மோட்டருக்கு இந்த டீமே முடிஞ்சிருக்கும். டீமே டோட்டலா வந்து காலி தம்பி அகாலம் அடைஞ்சிருக்கும். தம்பி இப்ப புரியுதா? சொல்லுங்க. 2வது மேட்ச் ஏன்னு மோட்டரு அந்த இதுல மோட்டர் கிடையாது. இதுல மட்டும் தான் நீ இதெல்லாம் பார்க்க முடியும். இதெல்லாம் நீ பாக்கலன்னா இந்த மேப் வேணும். நம்ம இதெல்லாம் விட்டுருப்போம். நம்ம ஒன்ஸ் நம்ம சொன்னி வாய முடியல. கோட் அகால மரணம். வண்டிய உடைச்சா ஐவரி அருமையான இல்ல கிளம்ப பாக்குறாங்க.
அண்ணா 75 பேர் என்ன 21 டீம் வந்தது 23 டீம் 2 டீம் மட்டும் ஒவ்வொரு ஆளா வெளியே போயிருக்காங்க 75 பேர் உள்ள இருக்காங்க அண்ணா. அதனால வந்து புஷ் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். தலைவலிக்காம விளையாடி கொண்டிருக்காங்க. குமார் NMSO STG மட்டும் வெளியே போயிருக்காங்க. அண்ணா குமார் ஏன் 2 டீம் வெளியே போயிருக்கு சொல்லு பாப்போம். ஏன்னா அவங்க வெற்றிக்காக வரல இல்லையா? ஏன்னா யுவா கமெண்ட்ரியில இருக்கா. இன்னும் 3வது டீம் வெளியே போயிருக்கான். ஓ நான் கடைசி வரைக்கும் ஒரு கடைசில கிடையாது. நிறைய பேர் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் அவங்க நாங்க பாத்துருக்கோம் அதை. வா டீமை கூட்டி உள்ள போய் வா போய் கலக்கி வா கலக்கி வா குழப்பி சவாலுக்கு மேல விட்டு போய் வா என்ன இவ நீ. நான் வந்து இவர எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அலோவ் பண்ணிடுவேன். அப்புறமேட்டு பிரஷர் ஆயிடுவா மறுபடியும் மென்டல் பிரஷர் ஆயிடும். யுவா கேட்டா ஓகே. ஆனா இந்த மென்டல் பிரஷர் நீங்க நம்புறீங்களா? மென்டல் என்னென்ன பிரஷர் கேம் விளையாடுறது என்னென்ன பிரஷர்? நீ காலையில எந்திரிக்கிற கையடிக்கிற ஸ்டீம் போடுற கையடிக்கிற மறுபடியும் தூங்கிடுற வீரன் குடிக்கிற மறுபடியும் நான் லைவா தான் வர அந்த மாதிரி பண்ற. அந்த புள்ள காலையில எந்திரிச்சு இஸ்ரோக்கு சயின்டிஸ்டா வேலைக்கு போயிட்டு அவங்க இந்த மேல அவங்களோட பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நான் தான் சொல்லி கொடுத்துருங்க. சேலரி இல்ல அவ்வளவு இருக்கு மென்டல் பிரஷரு அது அதுவா இதுவா இதுகிட்ட அவ்வளவு கொடுத்துருப்பாங்க. படிக்குது வேற எங்கேயோ போகணும்னு பாக்குது வாழ்க்கையில முன்னேறுது. உன்னை விட 5 மடங்கு எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்குது. உன்னை விட 5 வருஷம் சின்ன பிள்ளை ஆனா இருந்தாலும் எப்படி சம்பாதிக்குது. 30 வருஷம் சின்ன பிள்ளை அது எனக்கு 30 வருஷம் சின்ன பிள்ளை. அக்கா யுவாக்கா கேக்குதா? உன்னை கூட எல்லாத்தையும் கம்பேர் பண்ணாது குமார். வேலைக்கு போறவங்க அவங்க குமார் அது என்ன ஃபேஸ் கேம் போட்டுச்சா இல்ல வந்து ஸ்கின் ஷோ பண்ணுச்சா இல்ல விளாக் போட்டுச்சா ஏதாவது திருக்கல் வேலை காட்டுச்சா? கேம் மட்டும் தான் பண்ணோம். கேம் பண்ணும் வேலைக்கு போவோம் சம்பாதிக்கும் அடுத்த கட்டத்துக்கு போவோம் சயின்டிஸ்டா இருக்கும் அப்படியே ப்ராப்பரா இருக்கும். அப்படியே பார்த்தாலே கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத வேலையே காட்டாது. அது கேம் மட்டும்தான். அதுக்காக மட்டும்தான் யுவாக்கு அவ்வளோ ஐப்பு. ஒன்லி கேம் அந்த மாதிரி பொல்யூட் பண்ணாம வச்சிருக்கிறது பியூட்டிஸ் மட்டும்தான். இதை பொல்யூட்டே பண்ணாம வச்சிருக்கேன் நான். இருக்கவே கூடாது இந்த கிமிக்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு போடு பறந்து போயிட்டு இருக்கான். பறந்து போகப்பட்டு இருக்கான். என்ன நான் சொல்ற டீம் மட்டும் இவா எடுத்துனா இந்நேரம் இவா தான் சீனை ஜெயிச்சிருக்கோம். அக்கான்னு 4 பேர் எடுத்தனால தப்பு பண்ண ஒரே இடம் அது மட்டும்தான். அவங்க அக்காவை நம்பிருச்சு. அது எப்பவுமே காவா பிடிக்கும் நம்பவே கூடாது. அவன் பெர்ஃபார்ம் பண்ண கூட பரவாயில்ல ஜெயிச்சா கூட பரவாயில்ல ஜெயிக்காம பிடிக்கிறான் பாத்தீங்களா அவனை நம்ப கூடாது. ஆனாலும் ஜெயிக்க முடியாதனால தான் காக்கா பிடிக்கிறோம். அது உண்மைதான். அத நான் வந்து எப்பவுமே சொல்றேன் கைஸ். சிம்பா நீ போயிடுவா பெஸ்ட். சிம்பா டீம் முதல்ல சிம்பா டீம் தான் இருந்துச்சு. ஆனா அரசல் புஷ் ஆகி போச்சு. கிருபு அங்கே இஷ்யூஸ் ஆச்சா? ஆமா சிம்பா வெளியே துரத்திடுச்சு தான். சிம்பா வேணா செட் ஆக மாட்டானா சாக்கு அடிச்சா வெறியான ஒரு நாக்கு. வெறியான ஒரு நாக்கு. ஃபைட்டிங் ஒரு அன்வான்டட் ஃபைட் எடுக்குற BTS 2.0 சாக்கோ யூடியூப் சாக்கோ ஹாலா வண்ணம் நினைக்கிறேன். யூடியூப் சாக்கோ ஹாலா வண்ணம் நினைக்கிறேன். சரி வண்டி இல்ல. வண்டி இருக்கு சாக்கோ கிட்ட வண்டி இருக்குது. சாக்கோ பக்கத்துலயே வண்டி இருக்குது. சாக்கோ கையில வண்டி இருக்கு. ஜோன் புடிச்சாங்க முகிரணி ஸ்லை மட்டும் தான் இருக்கான். முகிரணி ஸ்லை முடி அவ்வளவுதான் போடு அடிச்சு எடுக்கறாங்கப்பா. டீம் சத்தியமா அடிச்சு எடுக்கறாங்க. உண்மையாலுமே வேற மாதிரி பாருங்க. கோடு அங்க பாருங்க. கோடு ஸ்ட்ராட்டஜி போட்டு அனுப்புறாங்க பாருங்க. கோடு ஸ்ட்ராட்டஜி போடப்பட்டது. M5 தூக்கி அடிக்குது. நானும் சரி தூக்கி அடிக்க கூடாதுன்னு M5 வந்து M5ல தூக்கி அடிக்குதுன்னா அப்படி Come on guys, let's go for 5000 லைக் போடாம இருங்க guys. 14 லைக் போடுங்க. ஸ்பெக்டேட் பண்றதுக்கு மட்டும் தான் M2. அடித்தால் அடி, புடித்தால் புடி, இடித்தால் அடி, வெடித்தால் வெடி guys. தாக்கோ 5 கில்ல. BTS இன்னும் உயிரோட பெரியறானே. தாக்கோ ஒரு 5 கில்லு, ஐவரி ஒரு கில்லு, ராட்ரி ஒரு கில்லு, டோனி ஒரு கில்லு. அவ்வளவுதான் 2.0 இந்த வாரத்தோட முதல் வெற்றியா குமார். பாத்தீங்கன்னா ஸ்லாட் 1ல குமார் எனக்கு வேற யாராவது வெற்றியை மாறி தெரிஞ்சு எனக்கு வேற யாரோ வந்து அன்டிஸ்டர்ப்டா இருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப பீஸா இருக்காங்க. ஏதோ தப்பா இருக்கு. பீஸா இருந்தாலே அவங்க பீஸ் ஆக போறாங்க அர்த்தம்.
பீஸ் ஆகறாங்க அவுட் ஹவுஸ் தான். இந்த பக்கம் இவங்க அவுட் ஹவுஸ் தான். ஜோனுக்குள்ள கிளம்பணும். கோஸ்ட் ப்ரோ கார்லாம் ரெடி பண்றீங்க. பத்த வச்சு ரெடி பண்றீங்க பீஸா. மொபைல் பீட்டஸ் ஒரு ஜோன் எடுத்து உட்கார்ந்து ஒரு கிரிட். BTS 2.2 BTS குத்துன்ற. அண்ணே இந்த வாரம் வந்து லாஸ்ட் வாரமா இந்த டீமுக்கு வந்து நீங்க இது கொடுத்துருங்க அண்ணே, சான்சஸ். ஜெயிக்காத நிக்கலாம். ஏன்னா நியூ டீம்ஸ் வந்து நமக்கு சான்ஸ் கேக்குறாங்கல்ல. சோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. நான் நிறைய வாட்டி ஜீ மொத்தா சூச்சு நான் தான் நிறைய தடவை சொல்லிட்டேன் தம்பி. நான் தான் நிறைய தடவை சொல்லிட்டேன். அவங்க வந்து டிசிப்ளினா யாரையும் அனுப்ப முடியாது ராஜா. யாரை போறாங்க BTS 2.2 BTS கிட்ட தான் போறாங்க. அங்க பாருங்க. இல்ல போல கூட ஏஜே பிளேஸ் முடிக்கிறாங்க. ஏஜே பிளேஸ் அகால மரணம் அடைஞ்சான். ஏஜே பிளேஸ் முடிச்சாங்க. அகால மரணம். ஏஜே பிளேஸ் முடிச்ச கையோட இங்க பாருங்க ஸ்கை ஓபி அங்க பாருங்க. அங்க பாருங்க 2 நாக்கு ஒரே ஒருத்த மட்டும் தான் ஸ்கை ஓபி இல்ல ஹாக்கர் ஃப்ரேம் 2 நாக்கு 2 நாக்கு முடிச்சிருக்காங்க. இன்னும் 2 பேர் மட்டும் தான் ஸ்கை ஓபி படிச்சுட்டாங்க பாத்தீங்களா. புரியல. நீ ஓரமா நிறுத்துறானடா. சத்தியமா சொல்றேன் ஓரமா நிறுத்துறானடா. வா 2.0 அப்படி விளையாடுறான். ஐயோடி போட்ட ஒரே ஒரு நேடு அப்பா என்ன நேடு என்ன கேம் பிளேங்க பாருங்க. இல்ல ஐயோ அண்ணா இங்க 2.0 கேம் பிளே பாருங்க. அங்கதான் பாத்துருக்கானுங்க. மதம் பிடிச்ச யானை எப்படி கண்ணு முன்னு தெரியாம அடிச்சு துவம்சம் பண்ணுமோ அந்த மாதிரி துவம்சம் பண்ணிட்டு இருக்கானுங்க. 13 கில்லு போட்டு இந்த பக்கம் கிளவுட் டீமை முடிச்சானுங்க. அந்த பக்கம் ஏஜே பிளேஸ் டீமை முடிச்சானுங்க. அங்க பாருங்க மறுபடியும் வந்து தீன் நோப்பி அகால மரணம். எல்லா காரியம் உடைச்சாங்க. ஒரு 2 கார் தான் இருக்கு. அதுல கோஸ்ட் பாத்தீங்கன்னா சரி பண்ணிட்டு இருக்கான். ஆனா இன்னும் இல்ல ஒரு அணி ஜோனுக்குள்ள வரணும். அதே இடத்துல 2.0 வந்து ஜோனுக்குள்ள இருக்காங்க. சோ அதையும் பாத்துக்கோங்க அண்ணே. ப்ரோ வெளிய தூக்கி போடுறது பக் ப்ரோ. யூடியூப்ல அதுக்கு சொல்யூஷன் இருக்கு ப்ரோ. ஓகே தானே. BTS 2.0 பக்கத்துல மொபைல் BTS இருக்கு. வா 3 டேய் ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 மறுபடியும் போட்டு அண்ணா 15 கில் அண்ணா. இதோ ஹையஸ்ட் கில் டிராபி மாதிரி விளையாடுறானுங்க அண்ணா. ஹையஸ்ட் கில் டிராபி மாதிரி விளையாடிட்டு இருக்கானுங்க. நீங்க பாருங்க ராட்ரிக் மீண்டும் ஒரு நேடு டெம்பரரி ஜோன் 1 HP இந்த நேட்ல அகால மரணம் அடைஞ்சிருந்த நீ அவ்வளவுதான் முடிக்கப்பட்டது. 17 கில் பாருங்க. ஐவரி 4 டோனி 5 சாக்கோ ஒரு 7 வண்டி வண்டி அதான் குமார் ரைட்டா ஒரு மாதிரி போற பிஸ் நான் சும்மா பேசிக்கா பேசுறேன். மொபைல் BTS 2.0 இப்ப போயிட்டு இருக்கு. அங்க பாருங்க நேடு எப்படி வருது பாருங்களா. நேடு எப்படி போடு மொபைல் BTS முடிக்கலாம். மொபைல் BTS மாடி வராக்க BTS மொபைல் BTS முடிக்குது. மறுபடியும் ஒரு நேடு BTS மொபைல் BTS முடிக்க பாக்குறாங்க. ஹைப்பர் சான் கோட்ட தூக்குறான். BTS இப்ப ஜோனுக்குள்ள வரணும். மறுபடியும் ஒரு நேடு. மறுபடியும் ஒரு நாக்கு. 2 நாக்கு. 2 பேர் தொடர்ந்து நாக்கு. 2 பேர் இருக்காங்க. புஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தவறு இழைக்கிறாங்க. BTS மாதிரி தவறு இழைக்குது. கோஸ்ட் 1 HP. கோஸ்ட் மரணம். கோஸ்ட் மரணம். மேலாஸ் ஆனது. அந்த பக்கம் டோனி மேலாஸ். சாகோ 9 கில்லு. ஐவரி 4 கில்லு. ராஜிக் 1 கில்லு. இவங்க டீம்ல வந்து 3 பேரு. அவங்க டீம்லயும் 3 பேரு. ஆனா BTS மொபைல்ல 4 பேரு. BTS மொபைலோட வெற்றியா? ஸ்லாட் 1 புடுங்க போறாங்களா? ஸ்லாட் 1 2.1 புடுங்க போறாங்களா கைஸ்? BTS ஓட வெற்றி மறுபடியுமா 20வது தொடர்ந்து தோல்வியா? 20வது தொடர் தோல்வி நடக்குதா? இட்ஸ் 20th தொடர் தோல்வியா? சாரி 21வது ஈஸ்வாவோட பெர்ஃபார்மன்ஸ் டே பை டே கம்மி ஆயிட்டே இருக்கு. விளையாட மாட்டேங்கிறான். கடைசி நேரத்துல அன்வான்டட் நாக்ஸ் நடந்து கொண்டிருக்கு. ஈஸ்வா சாய் நாக்கா இல்ல சாய் 1 HP.
அவ்வளவுதான் போட்டு பொழகுறாங்க. 2.0 போட்டு போலிட்டு இருக்கு. 2.0 ஒரு நாக்கு, 2.0 ஒரு நாக்கு, ஐவரி நாக்கு. மொத்தமா 5 The all-new Acer. மொத்தமா 5 டீம். அதுல பிடிஎஸ் 2.0 மொபைல் பிடிஎஸ் ஸ்லாட் ஒண்ண புடுங்க பாக்குறாங்க. மொபைல் பிடிஎஸ் ஸ்லாட் ஒண்ண புடுங்க பாக்குறாங்க. மொபைல் பிடிஎஸ் ஸ்லாட் ஒண்ண புடுங்க பாக்குறாங்க. வெறியான ஒரு நாக்கு சாக்கோ. மறுபடியும் ஸ்மோக்ல ஒரு நாக்கு. அந்த குரூப் கல்லு குரூட் அடிக்குது. குரூட் அடிக்குது மேல. குரூட் சாக்கோ அடிக்குது. குரூட் சாக்கோ அடிக்குது. குரூட் சாக்கோ சுத்து அடிக்குது. குரூட் சாக்கோ சுத்து அடிக்குது. குரூட் சாக்கோ அடிக்குது. ஆனா அவன் பார்க்காம இருக்காங்க. குரூட் மாடி உள்ளார போகுது. இந்த சான்ஸ் பிடிஎஸ் யூஸ் ஐவரி உள்ள வர. ஐவரி உள்ள வர. ஐவரி உள்ள வர. ஐவரி உள்ள வர. ஐவரி நாக்கோட்டு. ஐவரி நாக்கோட்டு. ஐவரி நாக்கோட்டு. ஐவரி நாக்கோட்டு. ஐவரி நாக்கோட்டு. ரெண்டே பேரு சாக்கோ உள்ள வரான். சாக்கோ உள்ள வரான். சாக்கோட சொண்டுக்கு இருக்கு. ரெண்டே பேரு சாக்கோ ராத்ரிக் மட்டும் இருக்காங்க. பிடிஎஸ் முடியும். மொபைல் பிடிஎஸ் முடிஞ்சிச்சு. பிடிஎஸ் மட்டும் இருக்காங்க. பிடிஎஸ் இருக்காங்க. பிடிஎஸ் பழிவாங்க பண்றாங்க. பிடிஎஸ் 2.0 பழிவாங்கறாங்க. பிடிஎஸ் 2.0 நாரி பண்றாங்க. ரெண்டே பேர் தான் இருக்காங்க. குமார் ஒரு நேடி சாக்கோ குரூப் ஒரு 21வது தொடர்ந்து முடியலாம். 21வது தொடர்ந்து சொல்லி வருதா. சாக்கோ ஒரு மிகப்பெரிய தொடர்ந்து. சாக்கோ மிகப்பெரிய தொடர்ந்து. ஒரு மிகப்பெரிய தொடர்ந்து சாக்கோ. கார் எடுக்க கூடாது. அகால மரணமா. ராதிக் மடாடா. ராதிக் மடாடா. ராதிக் நானியாக்கி கொல்றாங்க. பிடிஎஸ் பிராக்டிஸ் செய்தது. ஒரே ஒருத்தன் அவன் நாக் அவுட். அவனை பார்க்கல் தூக்குது. பார்க்கல் தூக்குது. ஒரே ஒருத்தன் உடைக்கப்பட்டான் கைஸ். உடைக்கப்பட்டது. 21 தொடர் தோல்வி உடைக்கப்பட்டது. 21 தொடர் தோல்வி உடைக்கப்பட்டது. அடிக்க போறான் அவன. 3வது 4வது பாயிண்ட் எடுத்துட்டாங்க. இறங்கி வந்து அடிக்கிறான் ஒருத்தன். தோல் அகால மரணம். அகால மரணம் நடந்தது. அகால மரணம் அடைந்தான். அகால மரணம் அடைந்தான் தோல். இருந்தாலும் வெற்றி. பிடிஎஸ் தான். பிடிஎஸ்ல இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஹீல் பேட்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறுபடி தூக்குது. க்ரூட் மறுபடி தூக்குது. அதுக்குள்ள ஃபயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிடிஎஸோட பிராக்டிஸ் கை கொடுத்தது. 4வது வெற்றி. ஸ்லாட் 2க்கு போறாங்க. பிடிஎஸ் மொபைல் அகால மரணம் அடைந்தது. ஸ்லாட் 3க்கு போறாங்க. இன்னும் ஒரே வெட்டி ஸ்லாட் 1. ஸ்லாட் 1 தொடராக்குவாங்களா? பிடிஎஸ் ஸ்லாட் 1 தொடராக்குவாங்களா? குமார் மாமா மரணம் அடைவானா? சாய் வரான். சாய் இறங்கி வரான். சாய் பறந்து வரான். பாஞ்சு வரான். பார்க்கல் அடிக்க வரான். வெற்றியை உடைத்தார்கள். ஓஜி கம் பேக் கைஸ். What a comeback! What a comeback!